இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஜூன் 12 உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம். வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதாவது நம்ம சமுதாயத்துல, நம்ம உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை தொழிலாளர்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பெற்றோர்களோட இயலாமை காரணமாக சம்பாதிக்க வேணுங்கிறதுனால குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குழந்தைங்க. அவங்களுடைய இளமை பருவத்தை எல்லாம் வீணடிச்சாங்க. அவங்க அவங்க அடைய வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாம் நிறைய மிஸ் பண்ணாங்க. கல்வி கிடைக்காமலே போச்சு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அந்த சின்ன பிஞ்சு வயசுலயே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதை தான் நம்ம அரசாங்கங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆக்டை போட்டு அதை தடுத்தாங்க. அதாவது சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1986. அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இதுக்காக ஒரு ஆக்டே அமைச்சு, இந்தந்த விஷயங்கள்ல இந்த வயசுக்குள்ள, அதாவது ஒரு 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை எந்த வேலைக்கும் அனுப்பக்கூடாது அப்படின்ற ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2016ல பாத்தீங்கன்னா அதுக்கு அமெண்ட்மெண்ட்லாம் போட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்தலாம், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் ரொம்ப கிளியரா திட்டமிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டையும் கொடுத்திருந்தாங்க. இந்த சட்டத்தினால தான் இன்னைக்கு பல குழந்தைகள் வேலைக்கு போகாம படிக்கிறாங்க, நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறாங்க. இத அரசாங்கம் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம போன்ற பொதுமக்கள் கூட இந்த விஷயங்களை எங்கேயாவது நம்ம குழந்தை தொழிலாளர் பார்த்தோம்னா நாம NCLP நேஷனல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்ல நம்ம கம்ப்ளைண்டா பதிவு பண்ணோம்னா உடனுக்குடனே அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிம்பிளா 1098 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம கால் பண்ணி சொன்னோம்னா உடனே அரசாங்கம் கண்டிப்பா அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் உடனே எடுப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் நாம ஃபாலோ பண்ணிடணும். இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு சைல்ட் லேபர்னா என்னங்கிறத வீடியோலாம் போட்டு கொஞ்சம் காமிச்சு எவ்வளவு கஷ்டங்கிறத புரிய வச்சோம்னா படிப்பு எவ்வளவு ஈஸி, நாம எவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல நாம புரிய வைக்கணும். இத நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு சேர்க்கும் போது அவங்கள நல்லா மேம்படுத்திப்பாங்க. ஏன்னா எவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம், நம்ம எவ்வளவு நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, நமக்கு எவ்வளவு நல்ல ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கு நம்ம படிக்கிறதுக்கு வளர்றதுக்குன்றத அவங்க புரிஞ்சு முதல்ல அவங்கள வளர்த்துக்கிறதுக்கும், இது போன்ற விஷயம் சமுதாயத்துல நடக்காம இருக்கிறதுக்கும், அவங்க மூலியமாவே அது நடக்காம இருக்கிறதுக்கும் இது பெரிய வழிவகையா அமையும். அதனால உங்க குழந்தைங்க எல்லாருக்கும், பெரியவங்க எல்லாருக்குமே இந்த உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை பத்தி கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். வாழ்த்துக்கள்.